இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பொது சேவை ஊழியர்களுக்கான ஊதிய உயர்வை அரசாங்க நிதி நிர்வகிப்பு கட்டுப்பாட்டின் மூலம் அமல்படுத்த முடியும். பிரதமர் இவ்வாண்டு டிசம்பர் மாதம் தொடங்கி பொது சேவை ஊழியர்களுக்கு அறிவிக்கப்பட்ட ஊதிய உயர்வை அரசாங்க நிதி நிர்வகிப்பு கட்டுப்பாட்டின் மூலம் அமல்படுத்த முடியும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உத்தரவாதம் வழங்கினார். அடுத்த ஆண்டு முதல் 1000 கோடி ரிங்கிட்டிற்கும் அதிகமான நிதி ஊதிய உயர்வுக்கு உட்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் கடுமையான நிதி நிர்வாகத்தின் வழியாக அதனை ஈடுகட்ட முடியும் என்று பிரதமர் கூறினார். 5.6 விழுக்காடு நிதி பற்றாக்குறையுடன் கடன் 15 லட்சம் கோடி ரிங்கிட்டாக இருந்தாலும் இவ்வாறு 5 விழுக்காடாக குறையும். அடுத்த ஆண்டு இன்னும் குறையும். எப்படி முடியும்? ஏனென்றால் நாங்கள் நாட்டில் நிதி நிர்வகிப்பை கட்டுப்படுத்துவோம். கடவுளின் ஆசிர்வாதமும் அனுகூலமும் இருக்கும் என்று உறுதியாக நம்புகிறேன். நாம் இந்த விவகாரத்தில் கடுமையாக இருந்தால் என்று அவர் தெரிவித்தார். பொது சேவைத்துறை ஊழியர்களின் கடமை மற்றும் ஒழுக்கத்தை மேம்படுத்தும் முயற்சியாகவும் நியாயமான வெகுமதியையும் இந்த ஊதிய உயர்வு கருதப்படுவதாக டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். பேராவில் சுங்கையில் சிறு ரக விமான விபத்துக்குள்ளானது. 2 உயிர் தப்பினர். பயிற்சியில் ஈடுபட்டிருந்த சிறிய ரக விமானம் ஒன்று நேற்று சுங்கை லாடாங் பெசோட் 2 தம்பனில் விபத்துக்குள்ளானது. இந்த சம்பவத்தை பேரா போலீஸ் தலைவர் டாக்டர் ஸ்ரீ முகமது யூஸ்ரி ஹசான் பஸ்ரி உறுதிப்படுத்தினார். அந்த விமானத்தில் இருந்த பயிற்சியும் விமானியும் அதிலிருந்த மற்றொரு நபரும் பாதுகாப்புடன் இருப்பதாக அவர் கூறினார். இன்று காலை மணி 9:55 அளவில் நிகழ்ந்த அந்த விபத்தில் தொடர்ந்து அதிலிருந்த ஒரு ஆடவரும் ஒரு பெண்மணியும் ஸ்லிம் ரிவர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இதுவரை அந்த விமானத்தின் வகையை இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. இதற்கு முன்னதாக அந்த சம்பவம் குறித்த காணொலி சமூக வலைதளத்தில் வைரலானது. இதனிடையே இச்சம்பவம் குறித்து விரைவில் அறிக்கை ஒன்று வெளியிடப்படும் என மலேசிய பொது விமானத்துறையின் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். MH370 விமானத்தை தேடும் பணியை மறுதொடக்கம் செய்வதற்கான பரிந்துரைக்கு அனுமதி வேண்டும். கடல் எந்திர அளவில் நிறுவனம் ஓஷன் இன்ஃபினிட்டி மூலம் MH370 விமானத்தை தேடும் பணியை மறுதொடக்கம் செய்வதற்கான பரிந்துரையை முதலில் அமைச்சரவையின் அனுமதியை பெற வேண்டும். அரசாங்கம் அந்த பரிந்துரை ஆவணத்தை ஆய்வு செய்து வருகிறது என்றும் மலேசிய அரசாங்கத்திற்கும் அந்நிறுவனத்திற்கும் இடையிலான ஒப்பந்தம் தேடுதல் பணிகள் தொடங்குவதற்கு முன் இறுதி செய்யப்பட வேண்டும் என்று ஆந்தோனிலோ கூறினார். இந்த செயல்முறை 3 மாதங்கள் எடுக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அனைத்தும் சிறப்பாக நடந்தால் நவம்பர் மாதம் தேடுதல் பணியை தொடங்க அவர்கள் தயாராக உள்ளனர். ஏனென்றால் தென்னிந்திய பெருங்கடலில் உள்ள சூழ்நிலையால் அதை செய்ய முடியாது. இப்போது வானிலை நன்றாக இல்லை. நவம்பர் முதல் ஏப்ரல் வரையிலான வானிலையே மிகவும் பொருத்தமானது என்றும் அவர் தெரிவித்தார். நேற்று ஸ்லாங்கூர் பத்தாங்காலியில் ECRL வேலைவாய்ப்பு திட்டத்தை தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் லோக் அவ்வாறு தெரிவித்தார். இந்தோனேசியாவில் மனைவியை கொன்று உடலை கண்டம் துண்டமாக வெட்டி அண்டை வீட்டாருக்கு வழங்கிய ஆடவன் கைது. இந்தோனேசியாவில் தனது மனைவியை கொன்று அவரது உடலை கண்டம் துண்டமாக வெட்டி அந்த உடல் பகுதியை கூறு போட்டு அண்டை அயலாருக்கு வழங்கிய மனிதாபிமற்ற ஆடவனை போலீசார் கைது செய்தனர். மேற்கு ஜாவாவில் டுசூன் சுங்கே ஜெயா என்ற இடத்தில் அந்த ஆடவனின் வீட்டில் இந்த கொடூர சம்பவம் நடந்தது. தனது 40 வயது மனைவியான யாண்டியை கொலை செய்த பின் அவரது உடலை துண்டு துண்டாக வெட்டி அதனை கூறு போட்டு ஒரு மூட்டையாக கட்டி அண்டை வீட்டுக்காரர்களிடம் வழங்க முன்வந்த போது 41 வயதுடைய டார்சும் என்பவன் கைது செய்யப்பட்டான். ஒரு மூட்டையில் போடப்பட்ட மனித இறைச்சியை தம்மிடமும் அந்த நபர் வழங்க முன்வந்ததாக கிராம தலைவரான யோயோ டாரியாவும் கூறினார். முதலில் அந்த ஆடவன் அவனது மனைவியை கொலை செய்துள்ளான் என்பது தமக்கு தெரியாது என்ற பிறகு மனைவியின் இறைச்சியை வைத்திருப்பதாக மனநோயாளி போல் அவனாகவே கூறிக்கொண்ட பிறகுதான் இதனை அறிந்து போலீசிற்கு தகவல் கொடுத்ததாக யோயோ டாரியா தெரிவித்தார். இதனிடையே அந்த ஆடவன் தனது மனைவியை முதலில் கட்டையால் அடித்து கொன்றவுடன் சாலையின் நடுவிலேயே அவரது உடலை துண்டு துண்டாக வெட்டினான் என இச்சம்பவத்தை நேரில் பார்த்த ஒருவர் தெரிவித்தார். இந்த சம்பவம் நிகழ்வதற்கு 3 நாட்களுக்கு முன்னதாக ஆடுகளை விற்பனை செய்தவரும் அந்த ஆடவன் கடும் கடல் சுமையால் பாதிக்கப்பட்டு மன அழுத்தத்திற்கு உள்ளானதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டிற்கு முக்கிய பங்களிக்கும் பொது சேவை ஊழியர்களின் சேவையை பாராட்டும் விதமாக ஊதிய உயர்வு. நாட்டில் ஏற்பட்ட பேரிடர் மற்றும் எதிர்பாரா சம்பவங்களின் போது தங்களின் பங்களிப்பையும் அர்ப்பணிப்பையும் வழங்கியவர்களை பாராட்டும் விதமாக மலேசிய தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை JBPM
உட்பட பொது சேவை ஊழியர்களின் ஊதியத்தை அரசாங்கம் உயர்த்துகின்றது. தற்போது நாடு நிச்சயமற்ற பொருளாதார நிலையை எதிர்கொண்டாலும் பொது அமைதியை உறுதி செய்யும் நிர்வாகத்திற்கு பக்கபலமாக பாதுகாப்பு நிறுவனங்கள் உட்பட அரசு ஊழியர்களை முன்னிலையில் இருப்பதால் அந்த முடிவு எடுக்கப்பட்டதாக பிரதமர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்தார். இந்த பொருளாதார சூழ்நிலையில் ஏன் மேற்கொள்ளப்பட்டது? பொது சேவை ஊழியர்களின் வருமானமும் ஊதியமும் உயர்த்தப்பட்டது மறந்து விடாதீர்கள். இது நாடு அமைதியாக உள்ளது. நிலச்சரிவு இருந்து பாதுகாப்பாக உள்ளது. மாறாக விலங்குகள் கூட காப்பாற்றப்படுகிறது. இவையாவும் பாதுகாப்பு படையினரின் சேவை மற்றும் தியாகத்தால்தான் என்று அவர் கூறினார். நேற்று ஈப்போ ஜாலான் தம்பூனில் உள்ள சன்வே சிட்டியில் 2024ஆம் ஆண்டு உலக தீயணைப்பு வீரர்கள் தினத்தை தொடங்கி வைத்து உரையாற்றிய போது பிரதமர் அவ்வாறு தெரிவித்தார். முந்தைய அரசாங்கத்தை காட்டிலும் மலேசியாவில் தற்போது ஊடக சுதந்திர குறியீடு சிறப்பாக உள்ளது. முந்தைய அரசாங்கத்தை காட்டிலும் மலேசியாவில் தற்போது ஊடக சுதந்திர குறியீடு சிறப்பாக உள்ளதாக கருதப்படுகிறது. RSF எனப்படும் எல்லையற்ற ஊடகவியலாளர்களால் வெளியிடப்பட்ட 2024ஆம் ஆண்டு உலக ஊடக சுதந்திர குறியீட்டு அறிக்கையில் மலேசியா 107வது இடத்தில் இருந்தாலும் அந்த அடைவு நிலை மோசமான ஒன்றல்ல என்று தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபர்ட்ஸில் எடுத்துரைத்தார். என்னை பொறுத்தவரை இது திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இல்லை என்றாலும் இதற்கு முந்தைய ஆண்டுகளை காட்டிலும் மோசமாக இல்லை. 2021ஆம் ஆண்டு நாம் 119வது இடத்தில் இருந்தோம். 2022ஆம் ஆண்டு 113வது இடத்தில் இருந்தோம். எனவே தற்போதுள்ள அடைவு நிலை இதற்கு முன்னர் இருந்த ஆட்சி காலத்தை காட்டிலும் சிறப்பாகவே உள்ளது என்று அவர் கூறினார். நேற்று சுங்கை நிபோங்கில் நடைபெற்று வரும் வட மண்டலத்திற்கான 2024 மடானி ராக்யாத் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருந்த ஃபாமி ஃபர்ட்ஸல் செய்தியாளர்களிடம் பேசினார். ECRL கட்டுமான பணிகள் 65 விழுக்காடு நிறைவு. கிழக்கு கடற்கரை மற்றும் மேற்கு கடற்கரையில் உள்ள மாநிலங்களை இணைக்கும் ECRL எனப்படும் கிழக்கு கரை ரயில் பாதை திட்டத்தின் கட்டுமான பணிகள் கடந்த ஏப்ரல் வரையில் 65 விழுக்காடு நிறைவடைந்துள்ளன. குளந்தான், தெலங்கானு மற்றும் பஹாங் ஆகிய மாநிலங்களை உட்படுத்தி அந்த கட்டுமான பணிகள் நிறைவடைந்துள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்தோனி லோக் தெரிவித்தார். ஸ்லாங்கூரில் இறுதிக்கட்ட கட்டுமானம் அங்கு பணிகளின் அடிப்படையில் கொஞ்சம் தாமதமாக ஏற்பட்டுள்ளது. 26 விழுக்காடு மட்டுமே. ஏனெனில் ஸ்லாங்கூரில் பல சவால்கள் உள்ளன. அதில் ஒன்று நிலங்களை கையகப்படுத்துதல். கிழக்கு கடற்கரையில் கிளந்தான், தெலங்கானுவில் சுமூகமாக நடைபெற்றது. நிலம் கையகப்படுத்துதல் அனைத்தும் நிறைவடைந்துள்ளன. பஹாங், தெலங்கானு மற்றும் கிளந்தான் 65 விழுக்காடை எட்டி உள்ளன என்று அவர் கூறினார். இதனிடையே ECRL தண்டவாளத்தை பொருத்தும் பணிகள் ஒரு நாளைக்கு 1.5 கிலோமீட்டர் என்ற அளவில் தற்போது 100 கிலோமீட்டரை தாண்டி உள்ளதாக லோக் தெரிவித்தார். தண்டவாளத்தை பொருத்தும் காலகட்டத்தை விரைவுபடுத்தக்கூடிய உயர் தொழில்நுட்ப எந்திரங்களை பயன்படுத்துவதன் மூலம் இது சாத்தியமாகியதாகவும் அவர் குறிப்பிட்டார். 23 வயதிற்குட்பட்ட கத்தார் ஆசிய காற்பந்து கிண்ணத்தை வென்ற ஜப்பான். 23 வயதிற்கு உட்பட்ட கத்தார் ஆசிய காற்பந்து போட்டியின் கிண்ணத்தை ஜப்பான் வென்றுள்ளது. உஸ்பெகிஸ்தானுடன் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் ஜப்பான் 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. டோஹாவில் நடைபெற்ற இவ்வாட்டத்தின் முதல் பாதி கோல் இன்றி முடிவுற்றது. வெற்றியாளர் கிண்ணத்தை வெல்ல இரு குழுக்களும் முயற்சிகள் மேற்கொண்ட நிலையில் 91வது நிமிடத்தில் ஃபுகி யமாடா ஆட்டத்தின் ஒரே கோலை அடித்து ஜப்பானுக்கான வெற்றிக்கு வழிவகுத்தார். மேலும் கூடுதல் நேரத்தில் உஸ்பெகிஸ்தானுக்கு வழங்கப்பட்ட பெனால்டி வாய்ப்பையும் ஜப்பானின் கோல் காவலர் தடுத்து அவ்வணியின் வெற்றியை உறுதி செய்தார். 2016ஆம் ஆண்டிலும் 23 வயதுக்கு உட்பட்ட ஆசிய காற்பந்து கிண்ணத்தை தட்டிச் சென்ற ஜப்பான் இக்கிண்ணத்தை இருமுறை வென்று கொண்ட முதல் நாடாகவும் திகழ்கிறது.